அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே புதன்கிழமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணே கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. புதன்கிழமை ஒரு முக்கியமான நாள். மாமின் ஷையின் புதிய ஃபி யோமில் அர்பி ஆஇ இல்லா வக்கத் தம்மை, இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. புதன்கிழமை அன்று துவங்கப்படுகிற எந்த காரியமானாலும் அது நிச்சயமாக பரிபூர்ணத்துவத்தை எட்டி பிடிக்கும், அது பூர்ணமாக நிறைவடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் தலீமுல் முத்தஅல்லீம் போன்ற அற்புதமான கிதாபுகளிலே, அரபு கலாசாலையிலே இது ஓதி கொடுக்கப்படுகிறது. அப்படி நாம் பார்க்கிறோம். இப்போ புதன்கிழமை என்பது முக்கியமான நாள் இல்லையா? புதன்கிழமையிலே ஒரு முக்கியமான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்குன்னு தனிச்சிறப்பு இருக்குது. அதில் என்ன சிறப்பு, எந்த நேரம் அது, அதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்குறப்போ. முழுமையாக கடைசி வரை பாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா எழுதிய நூல்களிலே ஒன்று அதபுல் முஃப்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி ஹஸ்ரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாவுடைய ஹதீஸ் தொகுப்பாக இருக்கக்கூடிய முஸ்னத் அஹமது என்ற நூலிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஃபத்ஹ் என்ற பள்ளிவாசலிலே தொடர்ச்சியாக 3 நாட்கள் துவா செய்தார்கள். திங்கட்கிழமை துவா செய்தார்கள், செவ்வாய்க்கிழமை துவா செய்தார்கள், புதன்கிழமை துவா செய்தார்கள். அவர்கள் கேட்ட துவா புதன்கிழமை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். புதன்கிழமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது மட்டும் செய்தி அல்ல. புதன்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. அந்த நேரம் எந்த நேரம் என்றால், லுஹர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான். இது ரசூலுல்லாவுடைய அந்த துவாவிலிருந்தே எங்களால் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை அல்லாஹ்ட்ட வச்சாங்க. திங்கக்கிழமையும் வச்சாங்க, செவ்வாய்க்கிழமையும் வச்சாங்க. புதன்கிழமை லுஹர் தொழுதுட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தாலா அவங்க 3 நாள் வைத்த அந்த கோரிக்கையை 3வது நாள் புதன்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டாலும், எந்த ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டும் என்று நான் நினைத்தாலும் நான் என்ன செய்வேன், எந்த நேரத்திலே புதன்கிழமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டானோ அந்த நேரத்தை தேர்வு செய்வேன். அந்த நேரத்தை தேர்வு செய்து ஃபதுல்லாஹு ஃபீஹா, அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்வேன். துவா செய்ததோடு மட்டுமல்ல, நான் கேட்ட துவாவிற்கு எனக்கு பதில் கிடைப்பதையும் நான் பார்த்தேன், அனுபவித்தேன் என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் நேரத்தில், அந்த புதன்கிழமையினுடைய அந்த லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்திலே நான் கேட்கக்கூடிய அந்த துவாவை, என்னுடைய முக்கியமான கோரிக்கைகளை, என்னுடைய முக்கியமான கவலைகளை, என்னுடைய முக்கியமான பிரச்சனைகளை, எனக்கான முக்கியமான தேவைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் துவா செய்திருக்கிறேன். அதை நான் தேர்வு செய்திருக்கிறேன், அதிலே நான் துவாவும் செய்திருக்கிறேன். எனக்கு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதையும் என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்திருக்கிறேன் என்று செய்தனா ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வருகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே லுஹர் தொழுகையும் வருகிறது. லுஹர் தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான சிறப்பான நேரங்களில் கட்டுப்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில முக்கியமான நேரங்கள் இருக்கிற, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எந்த நேரம் என்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் என்று. சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க 2 குத்துபாவுக்கும் இடையிலே இமாம் அமருவாரே அந்த குறைந்தபட்ச நேரம் தான் என்று சொல்கிறார்கள். இப்படி அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் இப்படியும் வந்திருக்கிறது. பாங்கு சொல்லி இகாமத்திற்கு சொல்வதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கிறதே, இதுவும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து காண்பித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நேரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து காண்பித்தாலும் இந்த ஹதீஸிலே கூடுதலாக நமக்கான ஒரு பலம் என்ன, நமக்கான ஒரு ஆசுவாசம், ஆறுதல் என்னன்னா,
ரசூலுல்லா துவா செஞ்சு கிடைச்சதுன்னு மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய துவாவுக்கு அங்கீகாரத்தை பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் செய்த ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி தான் நமக்கு முக்கியமானது. நானும் எங்கள் நாயகத்திற்கு அங்கீகாரம் பெற்ற அந்த நேரத்தை நாங்களும் தேர்வு செய்து, நானும் பிரத்யேகமாக என்னுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே வைத்து அதற்கான பதிலையும் பெற்ற நேரம் அந்த புதன்கிழமையினுடைய லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதை நமக்கு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார்கள். எனவே நாம் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேர காலங்களிலே, நம்முடைய நாட்களிலே, புதன்கிழமை வருகிற நேரத்திலே நமக்கான முக்கியமான கோரிக்கைகள், முக்கியமான தேவைகள், முக்கியமான கவலைகள், பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்திலே அந்த நேரத்தை தேர்வு செய்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற பொழுது மிகச்சிறந்த பலனை அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. விளங்கி புரிந்து அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.